Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கொடைக்கானல் vlog and கொடைக்கானல்ல மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போறோம். ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் இந்த கோயிலேருந்து எங்களுடைய இயரை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது லாஸ்ட் இயர். ஸோ அதனால தான் இந்த டைம் வந்து அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் ஒர்க் நாங்கள் வேறு எதுவுமே பண்ணலை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு தான். ஸோ ரெடி ஆயாச்சு. மார்னிங்கில் ஐ காட் ரெடி, அவங்களும் ரெடி. ஸோ இப்போ கிளம்பி நம்ம போகிற வழியில் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங்கில் ஒரு 7 o'clock எழுந்திரிச்சேன். அப்படியே வாக்கிங் போனோம், காஃபி குடித்தோம். அதெல்லாம் vlog எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இது ரொட்டீனாக உள்ளது. கொடைக்கானல் இதுக்கு முன்னாடி எத்தனையோ vlogsல அதை பார்த்துருப்பீங்க, அதனால தான் இன்க்ளூட் பண்ணல. பட் இந்த கோயில் போகிறது சம்திங் வெரி ஸ்பெஷல் எனக்கு. ஸோ அதனால தான் vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டுருக்கேன். எப்படிதா அங்கிள்? இதுவா? இது தாங்க ஒரு முழம்பு. போதும் வேண்டாம் அங்கிள், ஒரு முழம்பு. இங்கேருந்து நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டல் ரூம்லேருந்து ஹார்ட்லி ஒரு 10-15 minutes டிஸ்டன்ஸ் தான். ஸோ கிளம்பிட்டோம். இப்போ லேக் வரும்னு நினைக்கிறேன். காலையில் வெயில் அழகாக இருக்குது. 7 o'clock ஒரு வெயில் இல்லை எனக்கெல்லாம். அப்பா டெம்பரேச்சர் 14. ஆனால் சூப்பராக இருந்தது. அப்படியா? அப்பா எஸ் லேக். போட்டிங் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகுமா? காலையில இப்பதான் எல்லாம் வெளியில வரும். ஆமா, போட்டிங் வந்து ஈவினிங் டைம்ல தான் எல்லாரும் உள்ள போவா. இப்போ காலையில ஃபார்வே அந்த குணா கேவ் பில்லர் சைட் சீயிங். ஓகே, அந்த கூட்டமே இல்லை இன்னைக்கு. இப்போ இனிமேல் தான் வரும். நீ 9 o'clock கூட்டம் வரலன்னா சரிதான் சுதாகர். காலையில கோயில் போகணுமே வந்துட்டோம். உண்மை. பூம்பாறை போலாமோ? வில்பட். கொடைக்கானல் ரொம்ப சேஞ்ச் ஆகல. லாஸ்ட் இயர் பார்த்த கொடைக்கானல் அப்படியே தான் இருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ் ரொம்ப கேமராக்கு ஒயிட் செட் ஆகாதோ தெரியல. ஓகே. பட் இது மும்பையில் வாங்கினது. ஆல்மோஸ்ட் 6 months 7 months யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி தான் வேர் பண்ணுறேன். டிராஃபிக் இங்கே இருக்குது. எல்லோரும் இப்போ சைட் சீயிங்க்கு கிளம்பிட்டாங்க. அதான் லேக்கில் ஆள் இல்லை. எங்கே போகிறீங்க? இந்த ஏதோ ஒரு காமெடி இல்லை, எங்கடா போகிறீங்கங்கிற மாதிரி. 2-wheeler எப்படி போயிட்டே இருக்கு பாருங்க. டிராஃபிக்குங்க இங்கே ஃபுல்லாக ஆரஞ்சாக தான் தெரியுது. லேட் ஆகும் போல இருக்கு. கரெக்டு பக்கா. நான் இது டூ ஏர்லின்னு நினச்சேன். இல்லை, நம்மளுக்கு ரீச்சிங் டைம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 9:30 காட்டுது. ஆனால் டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. எதனாலன்னு தெரியல. மேட்சிங்கா? நான் ஒயிட் என்ன, நீங்கள் கிரேயா? ஒரு வழியாக டிராஃபிக் கிளியர் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 5-10 minutes நின்றுக்கு. மொத்தமாக 10 minutes நின்று இப்போது. ஸோ 10 minutes கழிச்சு இப்போது டுவர்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கந்த சஷ்டி ஓடிட்டுருக்கு. முருகர் வைப்ஸ். முருகர் கோயில் போகிறதுனால பஸ்ஸு. லாஸ்ட் டைம் இங்கே தான் டிராஃபிக்கில் மாட்டினோம், ஞாபகம் இருக்கா? நீங்கள் காரை எந்த சைடில் விட போகிறேன்னு போனீங்க. அதுக்கப்புறம் மாற்றி இதுக்கு அடுத்து ஒரு ஏத்தம் இருக்கும், அங்கே விட்டீங்க. எப்படி? பரவாயில்ல, மெமரி பவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இப்போ கோயில் வரும். MH2. என்ன தம்பி, தாதா சைட்லேருந்து வந்திருக்கீங்க? தம்பியில் அண்ணனார் போகிறோம். சாமி கும்பிட்டாச்சு. கூட்டமே இல்லை ஆனஸ்ட்லி. அதனால டக்குன்னு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அண்ட் இப்போ கோயிலுக்கு பின்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். பொதுவாக நான் vlog எடுக்கிறது இந்த இடத்துல தான். அதனால பழசை மறக்கக்கூடாது இல்லையா? அதனால இங்கே வந்திருக்கேன் vlog எடுக்கிறதுக்காக. அண்ட் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் ரொம்ப ஷாப்ஸ் இருக்கும். ஸ்பெஷலி
டெரகோட்டா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஷாப்பில் பொதுவாகவே நான் வந்து எதாவது ஷாப் பண்ணுவேன். அண்ட் இந்த குளிருக்கு வெயில் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வெயிலில் இங்கே உட்காந்துட்டே உள்ளே போகலாம். வரீங்களா தான்? உட்காருங்க. நல்லா இருந்ததா காலையிலே தரிசனம்? சரி, நான் கொஞ்சம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில வா. வெயில் இருக்கலாம்னு பார்க்குறேன். இப்போ சொன்னது எப்படி மக்கா உனக்கு தெரியும்? ஓடியா ஓடியா. விஷம் சரி, நான் அப்போது அந்த சைடில் வியூ நல்லாயிருக்கும், அதை பார்க்க போவோம். அப்படின்னா வாங்கத்தான், வரீங்களா? ஒரு 5 நிமிஷம் ஆகலை, அதுக்கிடையில் க்ரௌடை மட்டும் பாருங்கள். நல்லா தாச்சு ஒரு 5 நிமிஷம் சீக்கிரம் வந்தோம். ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிருக்கோம். ஃபன்னா இருக்குங்க. பழனி மலை எங்கே தெரியுது பார்த்து சொல்லுங்கத்தா. நம்ம சார் தான் சொல்லிட்டு போனாங்க அந்த சைடில் பழனிமலை தெரியும் ஆக்சுவலா. பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். எங்க தெரியுது? தூரத்துல தெரியுதுமா, அதுவா செல்ல படம் பிடிக்க முடியாதுவா? ஹலோ, எனக்காடு கண்ணில் காட்டிடுவாங்க. எனக்காடு கண்ணில் காட்டுங்க. எங்க இருக்கா? ஆனா ஒரு இறக்கம் இறங்குதா, அந்த இறக்கத்துல 2ஆம் மலை. இங்க வா போய் பாப்போம், இன்னைக்கு மலையை காட்டுறாங்களான்னு பாப்போம். இவ்வளோ ஃபாஸ்ட் நடந்தா நான் எப்படி ஓடி வர்றது? மலை தெரிஞ்சே ஆகணும். இந்த ஸ்லோப் இருக்கா, அந்த ஸ்லோப்புக்கு அடுத்தால உள்ள மலையில இருக்கிறாரு. தெரியலையே. உனக்கு தெரியலன்னா நான் என்னமா பண்ண முடியும்? எனக்கு தெரியுது. அவருக்கு தெரியல. போய் கோயில் போறோம், பெஜான் சிங்கை போய் பார்க்கறோம். எனக்கு தெரியுது, உனக்கு தெரியல. அது என்னது பிஜு? கண்டெஸ்ட் பண்றது. எனக்கு கண்ணாடிங்கிறீங்க. அப்போ பிறந்த ஒரு நாள்ல எப்படி கண்ணாடி வரும்? 3ஆம் நாள் ஆயிட்டோம். ஆளுக்கு வயசாகுது. ஏழு கழுத வயசு. அப்படின்னா எத்தனை மக்கா? சொல்லு வா, நேரம் இல்லை, வேலை கிடக்கு. என்ன வேலை பார்க்க போற பிஜு? அடுத்த சைட் சீன் போண்டோமா? பழனி மலையை பார்த்தா அடுத்தால மருதமலையை பார்க்கணும். என்ன ஏமாத்தாதீங்க. ட்ரைபு. அந்த வால்ல ஹேங் பண்ற மாதிரி இருக்குமே, அப்படி இல்லையா? என்னது வேணும்னு சொல்லுங்க. இதே ட்ரைபல் தான். இதேவா? எல்லாமே கம்மி பண்ணிக்கலாம், பிடிச்சிருந்தா எடுங்க, நான் டிஸ்கவுண்ட் பண்ணேன். இல்ல லாஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு போனோம். இந்த மாதிரி மாஸ்க்லாம் வேற ஏதாவது பிடிச்சிருந்தா எடுப்பீங்கல்ல. Oh God, இவ்வளோ கலெக்ஷன்ஸ். ஒரு டால்ஸ் பார்த்துருக்கோம், செட், மியூசிக் செட் நல்லா இருக்கு, யூனிக்காக இருந்தது. கோயில் போயிட்டு வந்தாச்சு. அண்ட் இங்கே மட்டும் ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் கோயிலுக்கு வெளியில் அந்த ஷாப்பில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணது பார்த்துருப்பீங்க. ஒரு பிடிச்ச ஐட்டம் யூனிக்காக வாங்கியிருக்கோம். அதை வந்து நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன் என்ன வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஹோட்டல் ரூமில் வீட்டுக்கு போய் டிஸ்பிளேல வச்சதுக்கப்புறம் ஐ வில் லெட் யூ நோ வாட் இட் இஸ். அண்ட் நம்ம அடுத்து போக போகிறது அதான் செட்டியார் பார்க். செட்டியார் பார்க். அது இங்கே இந்த வேலை வர்றதுல அது இந்த கோயிலும் அந்த பார்க்கும் மட்டும்தான். ஸோ நான் அந்த பார்க்கிங் கவர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இந்த ரூட்டுக்கு வர வேண்டியது இருக்காது. அடுத்து செட்டியார் பார்க் ரீச் ஆனதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். கோயில்கிட்ட வந்தாச்சு. நான் ஏன் வளர்றேன்னு எனக்கும் தெரியல, vlogக்கும் தெரியல. கோவில் இல்லை, செட்டியார் பார்க் வந்தாச்சு. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டியதை தான்.
இருக்கு, எடுத்துட்டு வரட்டா? காரில் தான் இருக்கு, ஒன்னோடது என்னோடதும். என்ட்ரன்ஸ் ஒரு சின்ன கேட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி தான் பார்க் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்க்குக்கெலாம் வந்து. இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் ஸ்பெஷலாக தெரிஞ்ச மாதிரி இல்லை. வில்சி உள்ளே போய் பார்ப்போம். இந்த இடம் பார்க்க இந்த இந்த என்ட்ரன்ஸ் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஸோ அந்த நல்லா இருக்குங்க. வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏதாட்டும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 1/2 hour to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைரெக்டாக லன்ச் டைம் ஆயிடும். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் நட்ஸ்லாம் சாப்பிட்டேன். ஸோ ஐ எம் ஃபீலிங் ஃபுல் ஆக்சுவலி. அந்த மயிலேருந்து இப்படி வருது. எவ்வளோ க்ரியேட்டிவாக 20 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. நீங்கள் மதிப்பு இல்லாமல் என்ன புஜ்ஜு நீங்கள். ஓகே, செட்டியார் பார்க் பார்த்தாச்சு. ஜஸ்ட் பார்க்க மட்டும் செஞ்சோம். ரொம்ப எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஃப்ளவர்ஸே ரொம்ப இல்லை. ஜஸ்ட் ஒரு பார்க் இருக்குது, வர வழியில் பார்த்தாச்சு. அதுக்கு இந்த என்ட்ரி ஃபீ 40 rupees வாங்காமல் இருந்திருக்கலாம். 20 each. கரெக்டு. அப்போ நல்ல ஒரு எக்ஸசைஸ், பட் கீழே இறங்கி மேலே ஏறினது. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ரிச்சுவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி ஆண்டவர் பார்த்துட்டு டைரெக்ட் அங்கே ஒரு டாக் இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, வெளியில் பார்த்துட்ருக்கு. எப்போவுமே நம்ம போகிறது மண்மனம். ஸோ இப்போ நான் அங்கே தான் போகிறோம். அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30 தான் ஆகுது. பட் இப்போ போனால் தான் நம்மளுக்கு பார்க்கிங் கிட்டும். 9 o'clock நாங்கள் கிளம்பியுமே இன்றைக்கி டிராஃபிக். அண்ட் இப்போ அங்கே ஒரு செட்டியார் பார்க்கில் ஒரு பிரதரை மீட் பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் எங்கே போனாலும் டிராஃபிக்காக தான் இருக்கும், பெட்டர் சாப்பிட போங்க, எங்களை கைட் பண்ணி விட்டதே அவங்க தான். ஸோ ஃபுட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வில்சி என்ன பண்ண போகிறோன்னு. பார்த்த லேக்கு தான், அதனால அங்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்க்கு பார்க்கிங் கிடையாது. ஸோ அதனால் இங்கே ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அவ்வளோ தூரம் நடந்து போய் ரோட்லேருந்து போகணும். பட் இருந்தாலும் அந்த டேஸ்ட் ஒர்த்து. அதனால தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ரிட்டர்ன் ஆரம்பிச்சில் அவங்கள மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ஹோட்டல்லே உட்காந்துக்கிறது நல்லது. என் பிளானிங்கை பார்த்துட்டிங்களா? ரிட்டர்ன் ஆரம்பிச்சில்ல, நீங்கள் வந்து கார் எடுங்க, நான் அங்கே இருந்துடுவேன். இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எதுவும் வாகனம் அரேஞ்ச் பண்ண முடியுமா? நடராஜா சர்வீஸ். சடா டடா டடா. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த டைம் மும்பை போனால் வாங்கி தப்பிச்சியோ? தேங்க்யூ. இல்லை இப்படி கேட்டு வாங்கிக்கணும். என்னாச்சு பார்த்து. வென்யூக்கு வந்துட்டோம். பட் இப்போ கொஞ்சம் ஒரு 5 minutes earlier வந்ததுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டர் பண்ணியாச்சு. சார், இந்த மண்மனம் வர்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதாகர் சார் தான். ஏன்னா அவங்க சொல்லுங்கள் எது சொல்ல வரீங்கன்னு உலகத்துக்கு தெரியுது. உங்களுக்காக தானே வந்திருக்கு. ரைட்டிங் இங்கே தான் இருக்கு. சாப்பிடவே மாட்டல்ல. இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டேன். இந்த ஃபுட்டில் சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா என்னென்னமோ இருக்குது. நான் தினங்க கேமரா ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். சுதாகர் சாருக்கு மேலே பார்த்தீங்கன்னா மெனு தெரியும் உங்களுக்கு. இங்கே எல்லாமே மண்பானையில் பண்ணுற ஐட்டங்கள் தான். அண்ட் இந்த மண்பானையெல்லாம் வாங்க அவங்க வர்றது நம்ம ஊருக்கு தான், சுங்கங்கடையில் தான் வந்து வாங்குவேன்னு அந்த ஓனர் பிரதரே சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணது மிஸ்டர் சுதாகர் சார். நண்டு, ப்ரான்ஸ், சிக்கன், குடல், ஃபிஷ், இதெல்லாம் யார் சாப்பிடுவா? பஞ்சவர்ண கிளி. எப்படி நாங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுறோமா? தண்ணி ஓடுதாங்க அங்கே. ஜவ்வரிசியில் ஒரு ஸ்வீட். சாப்பிடுங்க தான். இங்கே சைடில் வச்சுருங்க மேலே, கொஞ்சம் இல்லை, போது. யம்மியான வெஜ் பிரியாணி வந்தாச்சு. சுதாகர் சார் உங்களுக்கு வரலையா? என்ன கொடுமை சரவணன் இது.
சாப்பிடுங்க தான் என்ஜாய். அதே டேஸ்ட்டு அதே ஃபுட்டு, இட்ஸ் டூ குட். கூடவே ஒரு கோபி 65 சொல்லியிருந்தே வந்தாச்சு. வெஜிடேரியன் ஃபுட்டில் உங்களுக்கு என்ன வேலை? ஹலோ, பில்லு வேற வேற, இவங்க வேற. ஐயோ இல்லை, சாப்பிடுங்க தானீங்க. சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஆனஸ்ட்லி பயங்கர ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு குவான்டிட்டியுமே எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்ட் ஐ பிலீவ் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மஜோ என்ஜாய் பண்ணீங்களா? எஸ். டேஸ்ட் எப்போ முன்னாடி இருந்ததோ அதே மாதிரி எப்பவும் இருக்குது. அண்ட் இப்போ அங்கே வந்து கிளம்பி நாங்கள் டூர்ஸ் ஹோட்டல் ரூம் தான் போகிறோம். வேறு எதுவும் பிளான் இல்லை. லஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலை பேஸ்ட்ரி அண்ட் நான் சொன்ன அதே ஐயங்கார் பேக்கரி தான் வந்திருக்கோம். அண்ட் ஹனி கேக்லாம் இருக்கும். இந்த சைடு கேக்ஸை விட இதுதான் பெஸ்ட்டு, தி பெஸ்ட். அண்ட் நேற்று சாப்பிட்ட அதே பேஸ்ட்ரி. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ பேக் டு ஹோட்டல் ரூம். அண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்ரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஈவன் பால்கனி இங்கேருந்து பார்த்தாலுமே ஐயங்கார் பேக்கரி இங்கே தான். ஜஸ்ட் இந்த பால்கனிலேருந்து பார்த்தாலே தெரியும். அவ்வளோ ஹார்ட் ஆஃப் த பிளேஸில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் ஈவன் நம்ம இப்போ ஈவினிங் லேக்லாம் போகணுன்னா 200 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த vlog நான் இங்கே என் பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஈவினிங் ஏதாட்டும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணாலோ இல்லைனா வெளியில் எங்கேயும் போகிறோன்னா vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு எதுவுமே வெல் பிளான்டாக அந்த ட்ரிப் வரல. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி பிளான் என்னமோ வேகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டடாக தான் கொடைக்கானல். ஸோ ஈவன் நம்ம கொடைக்கானல் வருவோம் தெரிஞ்சிருந்தா பேக்கிங் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருப்பேன். பட் ஓகே, ஃபைன். ஸோ இப்போது ரெஸ்ட். சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மச் நீடட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.